இன்றைக்கு தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தின் அகத்திணை இயலில் 988வது நூற்பாவினை பார்க்க போகிறோம். பிரிவின் போது மற்றவர் கூற்று. இது 988. எஞ்சியோர்க்கும் எஞ்சுதல் இயலவே. மற்ற அகத்திணை மாந்தர்க்கும் கூற்றுகள் நிகழ்தல் உண்டு. ஏற்கனவே தோழி கூற்று, தலைவி கூற்று, நற்றாய் கூற்று இவையெல்லாம் பார்த்தோம். கூற்று என்பது பேச்சு நிகழ்கின்ற இடம். அதாவது ஒரு காவியம் இயற்றுகின்றவர் அல்லது ஒரு படைப்பை படைக்கின்றவர் அந்த பாத்திரத்தை பேச வைக்கிறார். அதை போன்று அகத்துறை பாடல்களில் அவர்களுடைய கூற்று நிகழும். கூற்று என்பது உரை, பேச்சு. அதாவது 45 வகையான சொல் இருக்கின்றன. அதுல பிரித்து பிரித்து விளக்கமாக கூறுவதுதான், கூறு போட்டு சொல்லுவதுதான் கூற்று. அப்படி மற்ற அகத்திணை மாந்தருக்கும் கூற்றுகள் நிகழ்தல் உண்டு. குறிப்பு: பாங்கன், தலைவி, பாங்கன், தலைவி இவர்தம் கூற்றுகள் இல்லை. குறிப்பாக தலைவியின் கூற்று இல்லை. இது நடக்கிறது இல்லை. பாங்கன் பேசுவதில்லை. பாங்கி என்ன தோழி, பாங்கன்னா தோழன். ஆனால் தோழன் இருக்கிறான், பேசுவதில்லை. அது எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அதாவது இப்போது ஒரு தலைவி வருகிறாள், தலைவியினுடைய நற்றாய் வருகிறாள், தலைவியினுடைய செவிலித்தாய் வருகிறாள். ஆனால் அந்த செவிலித்தாய் யார் என்றால் அந்த தலைவியினுடைய நற்றாய் இருக்கிறாள் இல்லையா, அவளுடைய தோழி தான் ஆகும். அப்ப அந்த தோழியினுடைய கணவர் யார் தெரியுமா? அவன் தான் பாங்கன், அவன் தான் தோழன். அதாவது அப்படியே வருகிறார்கள். அதுக்கு தனியாக நூற்பா கிடையாது, தனியாக விளக்கம் கிடையாது. இது செய்தி என்னன்னு கேட்டா, இப்போ இந்த தலைவிக்கு ஒரு தோழி இருக்கிறா, இந்த தலைவி காதலிக்கிறா, அந்த காதல்லாம் வருகிறது, அந்த அவங்களை சேர்த்து வைக்கிறது, அந்த அவங்களுக்கு இடையூறு வந்தா அதை காக்கிறது எல்லாமே இந்த தோழி தான் செய்யறா. இந்த தோழி என்ன ஆனான்னு சொல்றதே இல்லை. அந்த தோழி இவளுடைய அவனுடைய தோழனுடைய தலைமையினுடைய தோழனை மணந்து கொண்டு அவங்களோடவே வந்து விடுகிறாள். இது ஒரு குறிப்பு. இது தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த மாதிரி கூற்று இங்கு இல்லை. அதனால்தான் பாங்கன் கூற்று இல்லை, தலைவி இவள் கூற்றுகள் இல்லை. தலைவியும் பேசுறது இல்லை பெரும்பாலும், ஆனா பேசுறா. தலைவி கூற்று வருகிறது. அப்புறம் குறிப்பாக தலைவியின் கூற்றும் இல்லை. ஏடு எழுதுவோர் அந்த ஏட்டினை தவற விட்டனர் போலும் என்கிறார் உரையாசிரியராகி இளம்பூர்ணரே. அவர்தான் முதல் உரையாசிரியர். சரி, அடுத்து ஏடு எழுதுவோர் அதை ஏட்டை விட்டுட்டு இருக்கலாம், இது நகழ்வது உண்டு. அது மட்டும் இல்லை, பெரும்பாலான நூல்களில் பிழை ஏற்படுவதும் இந்த ஏடு எழுதுவோர் செய்கின்ற தவறுதான். அது என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக கடைகளில பெயர் பலகைகள் அமைக்கப்படுகின்றன. அந்த பெயர் பலகையை எழுதுவதற்கு ஒரு ஓவியர், அவர் அதில் பயிற்சி பெற்றவர், அவர் மாதிரி எழுத முடியாது நம்மால. அப்போ அவருக்கு எழுதி கொடுக்கிறவர் சரியாக எழுதி கொடுத்தா, என்ன எழுதி கொடுத்தீங்களோ அதை எழுதுவார். தவறாக எழுதி கொடுத்தாலும் எழுதுவார். அவர் அதை திருத்த மாட்டார். ஏன்னா அவர் அறிஞர் இல்லை. இந்த மாதிரி இந்த ஓலை எழுதுகிறவர்கள்ல ஓலை எழுதுகின்ற திறமை பெற்ற அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் தமிழில் அறிவு பெற்ற அறிஞராக இல்லை. இதே மாதிரிதான் அந்த ஓலை எழுதுகிறவர்கள் எல்லாருக்கும் ஓலை எழுத தெரியாது. அந்த ஓலை எழுதுகின்ற பயிற்சி உடையவரை கூப்பிட்டு அவர் எழுத சொன்னா, நீ என்ன எழுதி கொடுத்தி அவர் எழுதுவாரு. அவருக்கு எந்த ரா போகணும்னு தெரியாது, எந்த நா போகணும்னு தெரியாது. சில இடத்துல தவறாக இருக்கும், ஒரு புள்ளி விட்டு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கோடு விழுந்திருக்கும், அது சரியா தெரியாம தவறாக எழுதுவது உண்டு. இதை போன்றுதான் நம்முடைய மூல நூல்களில், சங்க இலக்கியங்களிலும் பல தவறுகள் நேர்வதற்கு அது ஒரு வாய்ப்பு.
இன்னொரு வாய்ப்பு, முதல் உரையாசிரியர்கள் செய்கிற தவறும் அந்த நூலில் தொடரும். முதல் உரையாசிரியர்கள் செய்கின்ற தவறும் தொடரும். அவர்தான் மாத்தினாருன்னு தெரியாது. இப்போ எல்லாமே பரிமேலழகர் மாத்தினது, எல்லாரும் திருவள்ளுவர் மாத்தினாருன்னு எழுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சிலவற்றை பரிமேலழகர் மாத்தினாரு, சிலவற்றை மணக்குடவர் மாத்தினாரு. அவரு கருத்துக்கு ஏற்ற மாதிரி சில கருத்துக்கள் இந்த மாதிரி மாறுவது உண்டு. அவங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி சரி, இதை ஒரு நாள் யார் கேட்க போறாங்க அவரை? சரி, அதை போன்று எஞ்சியோர்னு சொல்றாரு. அதாவது எஞ்சியோருக்கும் எஞ்சுதல் இல்லவே. அந்த எஞ்சியோர் யாரு? ஏற்கனவே சொல்லப்பட்டு சொல்லாமல் விடப்பட்டவர்கள். அவங்க யார்? பாங்கன், பார்ப்பான், பாணர், கூத்தர், உழையோர். உழையோர்னா அருகில் இருப்போர்னு அர்த்தம். என்ற இவர்க்கெல்லாமும் கூற்று நிகழ்தல் உண்டு. இவங்க எல்லாம் பேசுறாங்க, பாத்திரம் வரும். களவிற்குரிய கூற்று நிகழ்த்துவோர். களவு வேறு, கற்பு வேறு. அது திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில நடக்கின்ற போது நடக்கிறது தான் களவு, கற்பு. அதற்கு முன்னால இவங்கள் காதலித்த போது நடக்கிறது களவு. களவிற்குரிய கூற்று நிகழ்த்துவோர் 1 பார்ப்பான், 2 பாங்கன், 3 தோழி, 4 செவிலித்தாய், 5 கிழவன். அப்படின்னா தலைவன். கிழவன்னா தலைவன், கிழத்தி தலைவி, 7 பாணன், 8 கூத்தன், 9 விரலி, 10 பரத்தை, 11 அறிவர், 12 கண்டோர். இப்போ 12 பேர் வருகிறார்கள் கூற்று நிகழ்த்துவோர். எங்க? களவு வாழ்க்கையில். சரி, கண்டோர் உடன்போக்கில் தலைவன் தலைவியர்க்கும் தேடி சென்ற செவிலிக்கும் கூறுதற்கு உரியவராவார். கண்டவர்னா என்ன? வழியில அங்க பிரிஞ்சு போனாங்க இல்லையா, போனவங்கள பார்த்தவங்க. அப்படியே போன வாரமே அதை பேசணும். கண்டோர் கூற்று வருது. இவர் கற்பியலுக்கு உரியவர் என கூறிடினும் களவியலுக்கும் உரியவராவர். களவு வாழ்க்கைக்கும் உரியவர் தான், கற்பியலுக்கும் வர்றாங்க இவங்க. யாரு? கண்டோர். கூத்தர் அறிவோடு பட்டதாக, அதாவது உள்ளமை அறிந்து இன்புறுத்துதற்கு உரியதாகும். அதில் தலைவிக்கும் கூறுவன, தலைவனுக்கு கூறுவன என தனித்தனி பிரிவில் கூறுகின்ற ஆசிரியரின் அறிவு திறன் அதனினும் அறிந்து இன்பமடைவதற்கு உரியதாகும். இந்த கூத்தருடைய செய்தி என்னன்னு கேட்டா, அறிவுறுத்தறதுக்குன்னே வர்றாங்க. சரி, அந்தணர் வருகிறார். அரசர், வணிகர், வேளாளர் ஆகிய 3 பிரிவினரிலும் இல்லறம் நடத்தி அறிவும் ஆண்டும் முதிர்ந்த பின் குடும்பத்தினை மக்களிடம் ஒப்படைத்து விட்டு, இந்த துறவத்தான் திருவள்ளுவர் சொல்றார். முதிர்ந்த பின் குடும்பத்தினை மக்களிடம் ஒப்படைத்து விட்டு உயிர்களிடத்து அருளுள்ளம் உடையவராய் பொதுநலம் புரிந்து வருகின்ற பெரியோரே அந்தணர் ஆவர். இந்த அந்தணர்னா நேரம் அங்க போக கூடாது. அவங்க அப்படி வைத்து கொண்டுதான் 3000 பக்கங்கள் கொண்ட நூலை எழுதி 2 பாகமா பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்தணர் முதல் பாகம், 2வது பாகம் 1500 பக்கம், 1500 பக்கம். எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அறிஞர்களும் அந்தணர் தான், தவறு இல்லை. சரி, ஐயர். ஐயர்னா யார்? ஐயர் ஆண்பார் பெயரின் பன்மை பெயராகும். அதாவது பலர்பால் பெயராகும். ஐயன் ஒருமை, ஐயர் பன்மை, பலர்பால். ஐ வியப்பு பொருள், ஐ வியப்பாகும். ஐயன் வேட்கத்தக்க பெரியோன். யாரு? திருவள்ளுவர். ஐயர் வேட்கத்தக்க பெரியோர். ஐயன் சிற்றூரில் பாட்டனை குறிக்கும், ஒரு தந்தையை குறிக்கும், பெரிய தந்தையையும் குறிக்கும். ஏன் இவ்வளவு ஆழமா இதெல்லாம் போய் எடுத்து வந்து தர்றேன்னு சொன்னா, ஐயருன்னா நாங்க தான் அவங்க பட்டம் கட்டின்னு இருக்கிறதுனாலையும் அதை நாம நம்புறதுனாலையும் தான் இவ்வளவு செய்தி நான் சொல்றேன். இவ்வளவும் தமிழ் சொல், இது தமிழருக்கு உரியது.
யார நாம ஐயன்னு சொன்னோம், ஐயர்னு சொன்னோம், ஏன் அங்க போச்சு? எது உயர்வோ அதை அவர்கள் தூக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரிதான் வடமொழி. அப்புறம் சிற்றப்பன், சிறிய ஐயன், சின்ன ஐயன் இன்னைக்கும் இருக்குது கிராமங்கள்ல. ஐயை, பெண்ணுக்கு ஐயன்னு ஒரு காவியமே பாடியிருக்கிறாரு நம்ம பெருஞ்சித்திரனார். ஐயை பெண்பாலை குறிக்கும். ஆயாள், ஆயா, பெரியாள், சின்னையாள், சின்னையாள் என மருவி வழங்கப் பெறுகின்றது. ஐயனை ஐயை ஆவதனை போல், ஐயை ஐயை ஐயனை ஆவதை போன்று ஐயை ஐயாய் ஆகும். விழிக்கும் போது ஐயர் ஆகும். ஐயர் பெருமைக்குரியவர். அது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, அவங்கதான்றது கிடையாது. மேலானவர், மேன்மை மிக்கவர். ஐ பெருமை. ஐ அரு ஐயர் பெருமை மிக்கவர். ஐயர் மூத்தோர். ஐயர் ஆசிரியர். தண்ணீர் பெரியவர். ஆகையால் அனைவரும் ஐயரே. ஐயர் என்பது தனியாக ஒரு பிரிவு இல்லை. சரி. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப தொல்காப்பியர் சொல்றார். இந்த ஐயர் நாங்க தான் எடுத்துக்கிட்டாங்க, அந்த நூல்ல எழுதியிருக்காங்க. ஐயர்னா நாங்க தான். சரி, இந்த ஐயர் யாரு? பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. இந்த கரணம் என்பது முறைன்னு அர்த்தம். கரணம் தப்பனா மரணம்னு ஒரு பழமொழி இருக்குது. இது சர்க்கஸ், அந்த சர்க்கஸ் காட்டுறாங்க இல்லையா, அதுல அங்க இருந்து ஒரு ஊஞ்சல் வரும், அதுல ஒரு பெண் வரும், இங்க இருந்து ஒரு ஊஞ்சல் வரும், இதுல இருந்து ஒரு ஆண் போவாரு, இவரு அதுல மாறிக்குவாரு, அது இதுல மாறிக்குவாரு மேல ஆகாயத்துல. இத கொஞ்சம் தவறுனாங்கன்னா கீழே வந்துருவாங்க. அந்த காலத்துல வீழ்ந்திருக்காங்க, இறந்து இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க, கீழே வலை கட்டுறாங்க. தவறி வீழ்ந்து விட்டால் அடிபடாம இருக்கிறதுக்காக வலை கட்டுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் தவறிட்டா, கொஞ்சம் ஒரு மணித்துளிகள் கூட இல்ல, ஒரு வினாடி நீங்க தவறுனா கூட அந்த கொம்பு போயிடும். இவன் தாவி கீழே விழ வேண்டியதுதான் இங்க. அதனாலதான் அந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னா அந்த முறை தவறினால் அர்த்தம். இப்ப கரணம் என்பதற்கு என்ன முறை? அதுதான் காரணமாக முன்னால நீளுது. முறைதான் அது, அந்த முறைதான் காரணமாக மாறுகிறது. சரி, இப்ப என்ன ஆச்சுங்க, இந்த ஐயர் யாரு? அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரியவர், ஒரு அறிஞர், ஒரு எல்லாம் தெரிஞ்சவர், அகவையில மூத்தவர், அந்த ஊருக்கே பெரியவர். அவரை தான் முதல்ல என்ன ஆச்சு, தமிழருடைய திருமணம் களவு வாழ்க்கையில் கேட்டா, ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டார்கள். உனக்கு நீ, எனக்கு நான் தான், எனக்கு நீ தான், உனக்கு நான் தான் முடிவு செய்து கொண்டார்கள். செய்து கொண்ட பிற்பாடு என்ன செய்தார்கள்னா, தாலி கட்டுவது இல்லை, மாலை மாத்துறது கூட இல்லை. தொடக்கத்துல மாலை போட்டுக்கிறதும் கிடையாது, தாலி கட்டுவதும் கிடையாது, வாழ்க்கை நடத்தினார்கள் முதல்ல. பிறகு பூங்காவிலையும் காட்டிலையும் இவங்களுடைய காதல் மலர்ந்ததுனால அடையாளமாக கண்ணியை கொடுத்தான். மாலை, கண்ணி என்பது தலையில் மட்டும் சூடுவது, மாலை என்பது கழுத்தில் சூடுவது, தார் என்பது கால்வலியும் தொங்குவது. தொங்கல் தான் தொங்குவது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, காட்டுல இருந்ததுனால ஒரு காதலியை தேடின்னு வரும்போதே அன்பளிப்பு என்ன தெரியுமா கொண்டு வருவாரு, வழியில ஏதோ ஒரு மரத்துல இருந்து ஒரு கொத்து கொண்டு வருவாரு. மலர் கூட கிடையாது, தழை. அதுதான் இன்னைக்கு பொக்கே இல்லையா? இப்பதான் விக்குதையா, நிறைய ஜோடிச்சு விற்கிறானே பொக்கேன்னு மலரை. அந்த காலத்துல அவனுக்கு மலரை தேடி கொண்டு வருவான். அவர் வர்றத இரவுல வர்றான், இருட்டுல வர்றான். வருகின்ற வழியில ஏதோ ஒரு மரம் தழைத்து இருந்தால் அதுல இருந்து ஒரு கொத்தை கொண்டு வந்து அன்பளிப்பா காதலிக்கு தருவார். அதுதான் பெரிய பரிசு. பிறகுதான் மலரை கொண்டு வந்தார்கள், அது மலர் கொத்து கொண்டு வந்தார்கள். பிறகு மலரை கன்னியாக அணிவித்தார்கள். இப்படி எல்லாம் போய் கடைசியில நாம திருமணம் செய்து கொள்வதற்கு அடையாளமாக நான் உனக்கு மாலை போடுறேன், நீ எனக்கு மாலை போடுன்னு இவர்களா மாற்றி கொண்டார்கள். இதுலதான் என்ன நடந்தது அருமையா சொல்றாரு தொல்காப்பியர். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர்னர். பொய்யும் வலுவும்னா
பொய்யும் தவறுதான், வலுவும் தவறுதான். இதுல எது பொய் எது வலு என்றால், உன்னை நான் எப்ப கல்யாணம் பண்ணேன்ட்டான், அதான் பொய். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளவே திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, வாழ்க்கையை முடிச்சு செய்து கொண்டார்கள். அதனால அவனுக்கு துணிவு வந்துடுச்சு, பொய் சொல்லிட்டான். வேறொருத்தியோட வாழ்ந்தான், அது வலு. இது யாரும் சொல்றதே கிடையாது. பொய் ஒண்ணு வலு ஒண்ணு ரெண்டு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர். பொய் என்பது உன்னை எப்ப கல்யாணம் பண்ணேன்ட்டான், பொய். வேறொருத்தையோட வாழ்ந்தான், வலு, குற்றம். இது இரண்டும் தோன்றிய பின்னர் என்ன ஆச்சு, அந்த ஊர்ல இருந்து ஒரு பெரியவரை கூட்டணும் வந்து செய்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க வீட்டு பெற்றோர் அவங்க வீட்டு பெற்றோரை கூட்டணும் வந்து பண்ணாங்க. அதுதான் இப்பவும் நடக்குது. அது என்ன ஆச்சு, கடைசியில இவர்கள் வந்ததுனால, ஆரியர்கள் வந்த பிற்பாடு அவர்களை உட்கார வச்சு, அந்த ஊர்ல அவன் தான் பெரியவன். ஒவ்வொரு சிற்றூர்லயும் ஒரு ஐயரை கொண்டு வச்சிருவாங்க. அந்த காலத்துல எங்க ஊர்லயே ஒருத்தனை வச்சிருந்தாங்க. எவனையுமே குத்தனை வைக்கிறாதவன அவனை கொண்டு ஒருத்தனை வச்சிருந்தாங்க. ஏன், அவரை கேட்டுதான் இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க. அப்படி ஒருத்தனை உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பழக்கம் நீண்டு போய். ஆனால் இது தொல்காப்பியர் காலத்துல இந்த ஐயரு கிடையாது. அருமையாக அடிப்பார் அப்பா உரையார். அதாவது தொல்காப்பியம் தோன்றிய போது சமஸ்கிருதமே தோன்றவில்லை. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம். கரணம் என்பது முறை, ஒரு முறையை வகுத்தாங்க. இப்படிதான் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படி. என்ன முறை, சடங்கு செய்யறாங்களா அது இல்ல, பெரியோர் தான் இருந்து பண்றதுன்ற முறை. நீங்க இந்த கரணம்னா ரொம்ப பேர் அப்படிதான் உரை எழுதியிருக்காங்க. இந்த சடங்கு செய்கிற முறை அது இல்ல, இந்த முறை என்றார். யாருமே சொல்றது இல்லையா எந்த முறையை. பெரியோர்கள் சான்றோர்கள் பெற்றோர்கள் வந்து செய்து வைக்கின்ற முறையை இந்த தவறு நேர்ந்த பிற்பாடுதான் உண்டாக்குனாங்க. இது முக்கியமா, சடங்கு முக்கியமா? அது இப்போ சடங்கு முக்கியம் இல்ல, இந்த முறை முக்கியம். பெரியோர்களை பெற்றோரை கொண்டு வந்து பெரியோர்களை கொண்டு வந்து வைக்கிறது, அதுதான் சான்று, அதான் சாட்சி. அதான் இப்ப என்ன சொல்றான், உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால. ஆமா, அதுன்னு தீவலம் வந்து அவரு செய்யணும், அதுதான் முறைன்றான். சரி சரி. அதுக்கு அடுத்து அப்புறம் ஐயர் ஊர் தலைவர் உயர்ந்தவர். ஐயர்ன்றதுக்கு இத்தனை பொருள் இருக்கு, அதனால பாருங்க. ஊர் தலைவர், உயர்ந்தவர், அகவையில் மூத்தவர், அன்பில் தோய்ந்தவர், அருள் உள்ளத்தவர், சான்றோர் ஆன்றோர், அண்ணன் தந்தை தாய். இவங்கெல்லாம் ஐயரு. அண்ணன் ஐயர், அண்ணன் தந்தை தாய், நமக்கு மேலான அகவையும் அறிவும் வாய்த்தோரும் ஐயரு. அதுக்குன்னு தனியா ஒரு இனம் இல்ல. சரி. அதுக்கு அடுத்து பார்ப்பான் யாருன்னு பாருங்க. பார்ப்பான் என்னும் சொல்லின் பன்மை பலர்பால் தான் பார்ப்பார் பார்ப்பனர் என்பதுவும் அதுவே. பாப்பாத்தி பார்ப்பனத்தி பாப்பாத்தி, 3 பாப்பாத்தி. பாப்பாத்தி, பார்ப்பனத்தி, பார்ப்பாத்தி 3 இருக்கு. பார்ப்பினி, பார்ப்பு இவை இளமை பெயர்கள். பார்ப்பு ஆண் தான் பார்ப்பான், பார்ப்பு அன்னு பார்ப்பன், பார்ப்பு அன்னு பார்ப்பனன். இது போல ஒண்ணுதான். அதாவது ரொம்ப இளமை பொருள். வழிகாட்டுறதுக்கு ஒரு பார்ப்பான் போனான்னா இவனா இருப்பானா? முதல் இனம் இத பாவாணர் சொல்றாரு, மொத்தனை பேரும் சொல்றாங்க. உலக முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம். அந்த முதல் மாந்தன் தமிழன். அவன் வாழ்க்கை நடத்துறதுக்கு இவன் கிமு 1500 வந்தவன் ஏன் போனான், எப்படி போனான்? சொல்றாரு வாழ்க்காவிலிருந்து கங்கை வரையில ராகுல சாங்கித்யாயன் சொல்றாரு, அவர் இந்தியாவுக்குள் பார்ப்பனர்கள்
கிமு 1500க்கு முன்னால் வரவில்லை அடிக்கிறார் அப்பாதுரையார் மாதிரி. அப்ப 1500க்கு பின்னால் தானே வந்திருக்கணும். தமிழ் அப்பதான் கல்யாணம் பண்ணினானா? இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம செத்துட்டானா? ஏன் சிந்திக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், புதிதாக வாழ்க்கையை தொடங்கும் இளம் காதலருக்கு நல்வழி காட்டவும், இல்லறம் இனிதாக நடத்த அவருக்கு துணை செய்யவும், அவர் இதை வச்சுக்கிட்டுதான் அந்த கேரளாவில் ஒரு தவறு நடந்ததுன்னு சொல்லல, வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு போறவன் 2 பேரும் இணையத்துக்கே வேலை செய்யறான். இவரே வேலை செய்யணுமா முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவரு. இப்படி போய்தான் அப்படி மாறி இனிதாக நடத்த அவருக்கு துணை செய்யவும், அவர் இல்லற நெறியிலிருந்து வழுவாமல் பார்த்து கொள்பவன் அவனே பார்ப்பான். இப்படி பார்த்து கொள்பவன் தான் பார்ப்பான். எங்க இருந்து சொல்லு வந்துருக்க. பிறகுதான் ஆசிரியர் தொழில் பார்ப்பான், சோதிடம் பார்ப்பான், கணிதம் பார்ப்பான். இப்படின்னு மறுபடியும் இந்த தொழில் செய்ததுனால அந்த தொழில் செய்து பார்ப்பான் வந்தது. இதை தமிழன் தான் செய்தான். பிறகு இவர்களும் அதை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களும் பார்க்கணும். அதாவது அரிச்சுனை தொழில் பார்ப்பான். அரிச்சுனைனா தான் தமிழ், அர்ச்சனை இல்லை என்றெல்லாம் அவன் வழங்க பெற்றான். இவை அனைத்தும் தமிழன் செய்தவை. அந்த அந்த குறிப்பை, அதாவது அரிச்சுனை பணியை அவனும் செய்தான் என்பதனால் அவனும் பார்ப்பானானான். பிறகு மன்னர் மனையிலும் செல்வர் மனையிலும் இருந்து இளைஞனையும் மற்றரையும் பார்த்து கொண்டனர், அதனாலும் பார்ப்பாரானார். செல்வருடைய மனையிலும் மன்னருடைய மனையிலும் அந்த குழந்தைகளை இவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்ப செவிலி தாய், அதாவது குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்குன்னு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை பார்த்துன்னு இருக்காங்க, அதனாலும் பார்ப்பாரானார்கள். இவன் எப்பொழுதும் தலைவனின் வீட்டின் கண் இருந்து கொண்டு வேண்டும் போது தலைவனுக்கு ஆவன கூறுவான். நன்றும் தீதும் ஆராய்ந்து உறுதியானதனை அதாவது தலை மக்களுக்கு கூறுவான். இவன் சிறந்த கல்வி அறிவும் ஒழுக்கமும் உடையவன் ஆவான். இவனுடைய சொல்லை தலைவனும் தலைவியும் தள்ள மாட்டார்கள். தலைவன் தலைவிக்குள் பிரிவு நேர்ந்து விட்டால் இருவரையும் தந்து செய்விப்பான். சேர்த்து வைக்கிறது, தந்து செய்விப்பான் என்று, அதாவது ஒன்று சேர்த்து வைப்பான். உடன்போக்கின் தலைவி தலைவன் சென்று விட்ட பிறகு நற்றாய் செவிலி பெற்றோர் இவருக்கு உலகியல் கூறி சேர்த்து வைப்பான். அம்மா, அவங்க போயிட்டது தப்பு இல்லை, அவங்களுக்கு பருவம் எழுதி விட்டார்கள், அவங்களுக்கு அவங்க வாழ்ந்துதானே தீரணும், காதலிச்சவனோட போனது ஒன்றும் தப்பு இல்லைம்மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, அவங்க நல்லா இருப்பாங்கம்மான்னு ஆறுதல் சொல்ற வேலை செய்யணும். உலகியல் கூறி தேற்றுவான். இவன் களவு காலத்திலும் கற்பொழுக்க காலத்திலும் உடனிருந்து, அதாவது செயற்படுவான். இவன் தான் பார்ப்பான், அவன் இல்லை நினைவு. அதுக்கடுத்து அடுத்த நூற்பான் பிரிவை பற்றிய பிற குறிப்புகள். 989 நிகழ்ந்தது நினைத்தற்கு ஏதுவும் ஆகும். அதாவது நினைந்தது நிகழ்த்தற்கு ஏதுவும் ஆகும். தலைவியின் தொடர்பாக முன்னர் நடந்ததனை தலைவன் நினைத்து ஆராய்வதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியினை இந்த பிரிவு காலத்தின் போது நினைத்து பார்ப்பதற்கு காரணமாக இருப்பதனால் இதுவும் பாலைத்திணை எனவே கொள்ளுதல் வேண்டும். அதாவது பிரிவை நினைச்சாலே பிரிவு தான்றாரு. அப்ப அந்த பிரிவுக்கு உரிய காலம் பாலை, அத நிலம் பாலை. இன்னொரு செய்தி ஏற்கனவே சொல்லியாச்சு, கருப்பொருள் மாறும், நிலமும் பொழுதும் மாறாது. அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க.
சரி, இப்ப பாருங்க, நிகழ்ந்தது நினைத்தற்கு ஏதுவும் ஆகும் பிரிவை பற்றிய பிற குறிப்பு. பிரிவு, இதுவும் பிரிவு தான். நீ எந்த நிலத்துல இருந்தாலும், பாலை நிலத்துல இல்ல, மருத நிலத்திலேயோ குறிஞ்சி நிலத்திலேயோ இருந்து கொண்டு பிரிவை நினைத்தினாலும் அதுவும் பிரிவு தான். இதுதான் சிறப்பு. சரி, அதுக்கடுத்து நிகழ்ந்ததனை கூறுதல். பாருங்க, போயிட்டாங்க, புலம்பரு, அப்படி இருந்தா இப்படி இருந்தா அதை செய்வா இதை செய்வா. இதுதான் 990. நிகழ்ந்தது கூறி நிலையலும் திணையே. அதாவது தலைவி வருந்தியதும் நிகழ்ந்ததனை கூறி தலைவன் பிரிந்து போகாமல் தலைவியுடன் இருந்திருந்தாலும் பாலை திணை எனவே கொள்ளப்பெறும். பாத்தீங்களா, போறதுக்கு அவன் அநியமாயிட்டான், பிரியறதுக்கு. இவ வருந்துறான், வருந்தாம வருந்துறத பார்த்துட்டு அவன் போகாமனாலும் பிரிவுதாமா. போலவன் ஆனா முடிவு எடுத்துட்டான் இல்லையா. இப்போ தலைவியால தானே அவன் நிக்கிறான். இருந்தாலும் பிரிவுன்னு முடிவு பண்ணிட்டதுனால, ஏன்னா அது மட்டும் இல்ல, இப்ப ஆறுதல் பண்ணிட்டு அடுத்து போயிடுவாரு. அதுதான் நடந்தது. அதனால அது பிரிவு தான். ஏன்னா அவனுக்கு பொருள் தேடி ஆகணும். இந்த பிரிவெல்லாம் பெரும்பாலும் பொருள் பிரிவு தான். அதனால எப்படியும் பிரிவு நிகழும். அதனால அது பிரிவு தான். தலைவி வருந்தியதும் நிகழ்ந்ததனை கூறி தலைவன் பிரிந்து போகாமல் தலைவியுடன் இருந்திருந்தாலும் பாலைத்திணை எனவே கொள்ளப்பெறும். பிரியாமல் வீட்டில் இருந்தபடியே பிரிவை நினைந்து வருந்தினாலும், ஐயோ போயிருந்தா என்னென்ன ஆகும்னு நினைச்சாலே பிரிவுதான். போலியாம் இருக்கிறான் வீட்டுல, போயிருந்தான்னா என்ன ஆயிருக்குன்னு நினைச்சாலே பிரிவுதான். நகர் என்றால் இதில் சென்னை ஊரினை குறிக்கும், அதாவது இடத்தினை குறிக்கும். சென்னை திரண்டது என்றால் மக்கள் திரளுகிறார்கள். ஒரே சென்னை தான். சென்னை அழகிய நகர்னா இடம். சென்னை திரண்டது என்றால் மக்கள். சென்னை திரண்டது என்றால் சென்னையில் உள்ள மக்கள் திரண்டனர் என்று பொருள். இங்கு சென்னையில் உள்ள மக்களை குறிக்கும். சென்னை அழகிய நகர் என்பது வெளிப்படையாக பொருள் தெரியும். சென்னை அழகிய நகர், அதை ஒண்ணு மக்கள் இல்லை. ஆனா சென்னை திரண்டதுன்னா சென்னை திரளாது, சென்னையில் உள்ள மக்கள் திரளுவார் கொண்டு இது வேற குறிப்பால் உணர்த்துவதுதான். சென்னை அழகிய நகர் என்பது வெளிப்படையாக பொருள் தெரிவித்தது. சென்னை திரண்டது என்றால் சென்னையில் உள்ள மக்கள் திரண்டனர். இது உள்ளுரை ஓமம் ஆகும். உள்ளுரை ஓமம்னா மறைச்சு சொல்றதுன்னு அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லுங்க. நாம நிறைய படிக்கதான் போறோம், தெரிந்து கொள்ளதான் போறோம். ஓமை என்பதற்கு நேரடியா பொருள் தெரியும். உள்ளுரை ஓமை என்பது உள்ள ஒரு பொருளை வச்சு சொல்லுது. இதுல பெரும்பாலும் சித்தர்கள் கைவந்த கரையை உடையவர்கள். அவர்கள் பாடுவது எல்லாம் நேரடியாக ஒரு பொருள் இருக்கும், அதுதான் நமக்கு புரியும். அதுக்குள்ள இன்னொரு பொருளை வச்சிருப்பார்கள், அது யாருக்கும் தெரியும். ஒரு கணவனை திட்டணும், அவன் படத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டான். அதை வெளியில சொல்லணும், நேரடியா சொல்ல முடியல. எல்லாரும் எங்க வீட்டு எருமை பக்கத்து ஊர் குளத்துல இறங்கி தாமரைய நசுக்கிட்டு வருது. இது எருமை குளம் தாமரை நசுக்குவது உண்மை சரிதானே? அது தாமரையா பார்க்குமா? உள்ள என்னன்னு கேட்டா, தலைவன் பரத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டான். இது உள்ளுரைதான். உள்ளே ஒரு செய்தியை வைத்து வெளியிலே ஒரு செய்தியை சொல்லுவது உள்ளுரை. மற்ற ஓமம் எல்லாம் நேரடியாக சொல்லுது. உள்ளுரை ஓமம் என்பது அந்தந்த திணையினது முதல் பொருளுடன் கருப்பொருள்களை அடிப்படையாக கொண்டு வரும். அதாவது கருப்பொருள் வரும், ஏதாவது ஒண்ணு அதுல இருக்கும்.
செய்யுள் அமைக்கும் பொழுது இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. செய்யுள் அமைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். செய்யுள் அமைக்கும் பொழுது இன்ன திணையை சேர்ந்த பாடல் என்று அறிவதற்காக அத்திணையினது முதல் பொருளும் கருப்பொருளும் கொண்டே பாடப்படுது. அதுல உள்ளுரை ஓமம் என்பது அந்த ஓமையில் முப்பொருள் ஒன்றனை அமைத்து பாடுவர். பொதுவான ஓமை என்பது வெளிப்படையாக பொருள் விளங்குவது. இது கருப்பொருளை அடிப்படையாக கொண்டது. தள்ளாது என்று தடையாகாது. தடைய செய்ய மாட்டாங்க. பொருள் வெளிப்படையாக தெரியவில்லை, குறிப்பாக தெரிகிறது என்பதுதான் உள்ளூர். வெளிப்படையா தெரிகிறது பொதுவான ஓமை. இப்போ உள்ளுரை ஓமத்திற்கு மறுபடியும் ஒரு விளக்கம். 993 உள்ளுரை தெய்வம் ஒடிந்ததை நிலனென கொள்ளும் என்ப குறியறிந்தோரே. உள்ளுரை ஓமம் என்பது கருப்பொருள்களுள் கருப்பொருளை எடுத்தவங்க முதல்ல தெய்வம் தான் இருக்கும். நான் தான் அரசன் கொடுத்துருவேன். மற்றவர்கள் எல்லாம் அந்தந்த நிலத்துக்குரிய கடவுள் என்று அவராக கருதி கொண்டிருக்கின்ற சேயோன், மாயோன், வருணன், அதை இந்திரன் என்றெல்லாம் பொருள் கொடுத்திருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் அப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க. நான் மட்டும்தான் அதை ஆளுகின்ற தலைவன் என்று பொருள் சொல்லி அதை கருப்பன், சிவப்பன், இவன் வேந்தன். ஏன்னா இந்த 3 நிலங்களையும் ஆள்பவர்கள் குறுநில மன்னர்கள். இந்த 3 நிலத்தையும் சேர்த்து 4வது நிலத்தை ஆள்பவன் தான் வேந்தன். அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த பண்பாடு இருக்கிறது. அதாவது வேளிர், குறுநில மன்னர், மன்னர், அரசர், பேரரசர், பிறகு வேந்தன். பல அரசர்களையும் பல மன்னர்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறவன் தான் வேந்தன். அதுலதான் 3 வேந்தர்கள் தமிழ்நாட்டில் தான், சேர, சோழ, பாண்டியன். இவர்களுக்கு கீழே ஒவ்வொருத்தருக்கிட்டே 200 பேர் 300 பேர் மன்னர்கள் இருந்தார்கள். இந்த வேறுபாடு தெரியாம தொல்காப்பியரே வேந்தன் என்று சொல்லுகிறார். உரை எழுதுறவங்க இந்திரன் உரை எழுதுகிறார். இந்திரன் என்றால் ஆளுபவன் அரசன் ஒரு பொருள் என்று நாவலர் சொல்லியிருக்கார். நாவலர் சொல்றாரு இந்திரன் என்றாலும் அரசன் தான் தலைவன் அல்ல, தலைவன் இல்லை. அவங்களும் அதான் சொல்றாங்க. தேவர்களுக்கு எல்லாம் தலைவன் இந்திரன் போறான். அப்ப அவன் தலைவன் தானே, அதான பொருள். இங்கே மாற்றி எல்லாமே புராணக்காரி ஆகி இவ பாருங்க. உள்ளுரை ஓமம் என்பது கருப்பொருள்களுள் வருகின்ற சான்றோர் தெய்வம். நான் சான்றோர்னு சொல்லியிருக்கேன். தெய்வம் என்பது தீயிலிருந்து வந்த சொல்லிகளை யாரும் மறுக்கவே முடியாது. நீங்களாக ஏன் இதை நீங்களாக சொல்றாங்க அப்படின்னா அதுலயே பாருங்க, அதுலயே வந்துருச்சு தெய்வம் ஒழிந்ததை. அப்ப இவங்களே மாத்திருப்பாங்க. தெய்வத்தை நீக்கி ஏன் நீக்கினா ஏற்கனவே சொல்லியாச்சு தெய்வம். எது காடுரை உலகம் இல்லையா, மாயோர் மேய அதை சொல்லியாச்சு. அதனால அதை ஒழிந்ததுன்னு சொல்லலாம். தெய்வம் இல்லைன்னு விட்டுன்னு அர்த்தம். தெய்வம் ஒழிச்சு தெய்வம் கிடையாது மக்கள் கணக்கு வருதுன்னு அர்த்தம். அதனால நான் என்ன பண்ண அதை அப்படி நீக்காமல் சான்றோர் இந்த எந்த நிலத்திலையும் சான்றோர் இருப்பார். நீங்களாக ஏனைய மற்றைய பொருள்களை மையமாக கொண்டே பாடப்படும். ஏன் பாடினா என்ன, சான்றோரை பாடினா என்ன, இல்ல கடவுளை பாடினா என்ன, இல்ல அதை பாட வேண்டியதில்லை. பாடப்படும் என்பர் இலக்கண சான்றோர் என்கிறார் தொல்காப்பியர். விளையாடு ஆயமோடு, அதாவது விளையாடு ஆயமோடு வெண்மணல் நச்சினையில வர ஒரு பாடல். விளையாடு கூட்டம் விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழித்து மரந்தனம் உறந்த தாழ்முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்தினிதி வளர்ப்பது நுண்ணியும் சிறந்தன்று மும்பை ஆகும் என்று அன்னை கூறினள் உன்னையது சிறப்பு அம்ம ஆனதும் மும்மோடு நகையே விருந்தி வானர்
பிழை இசை தடுப்ப பிழை இசை பிளரிசை தடுப்ப ஒண்ணுல நச்சினையில வர்ற பாடல் ஏழு சொல்றாங்க. வலம்புரி வான்கோடு இளங்கு நீர் குறைகெழு கொண்ட நீர் அல்கின் நிறைபொடு நீடல் பிறவுமாறு உலகே. அதாவது பகல் குடி வந்த தலைவனை தோடி மறுத்து வரைவு கடாயது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன செய்தி தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஒண்ணு இல்ல, தலைவனும் தலைவியும் காதலித்துக் கொள்கிறார்கள், நாள்தோறும் வந்து சந்திக்கிறாங்க. இது 60 நாளுக்கு மேல போக போகுது. 60 நாளுக்கு மேல காதலிக்க எங்கேயும் கட்டளை சொல்லல. ஆனா உரையாசிரியர்கள் அதை கவனமா தர்றாங்க. தோழி அதுல எச்சரிக்கையா இருக்கும். தலைவனும் நாளை எண்ண மாட்டான், தலைவியும் நாளை எண்ண மாட்டான். அவங்க நாள்தோறும் இன்பம் தீர்ப்பதுதான் நோக்கமா இருக்காங்க. இதை எண்ணிக்கொண்டிருப்பவள் தோழி. அவ என்ன பண்ணா, ஒரு நாள் தலைவி உடட்டா, நீ வராத, ஏன் 60வது நாள் ஆகும்போது நீ வீட்டுல சொல்லிட்டு இவ போய் நிற்கிறாங்க. தலைவன் வர்ற இடத்துல போய் நிற்கிறான். அவன் தலைவன் வந்தான். எங்க தலைவன் வரமாட்டாங்க. வரமாட்டாயான்னாக்கா என்ன அர்த்தம்? நீ போய் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னு அர்த்தம் கிடையாது. தமிழருடைய பண்பாட்டுல ஒரு பாடல்கள் நடந்திருக்கும். அதையெல்லாம் சுற்றி பாடல்கள் நம்முடைய தமிழ் அறிஞர் நல்லது எதுவோ, எது மக்களுக்கு தேவையோ அதை மட்டும் பாடி வைக்கணும். சரி, இப்ப என்ன கேட்கறான், ஏன் வரணும்? வரமாட்டார். வரமாட்டாயா? ஏன் வரணும்? ஏன் வரமாட்டா தெரியுமா? இந்த சந்திக்கிற இடம் நீங்க ஏற்கனவே இந்த புன்னை மரம். இந்த புன்னை மரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவங்க அம்மா சின்ன பொண்ணா இருந்த போது கண்ணாமூச்சி விளையாடணும். கண்ணாமூச்சி விளையாடும் போது இந்த ஒரு கொட்டையை வந்து அது மறைச்சு வச்சுட்டு போனாங்க. திரும்பி அந்த கொட்டையை எடுக்கல, அது முளைச்சு வெளியே வந்துச்சு. ஐயோ, நம்ம போட்ட கொட்டையாச்சேன்னு அவ பாலை ஊற்றி இதை வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கிறார். இப்போ அவர் யார் தெரியுமா? தலைவிக்கு அக்கா. இப்படி உலகத்துல மரம் செடி கொடியை மாந்தனுக்கு உறவாக்கிய இலக்கியம் இல்லவே இல்லை. மாந்தனுக்கு உறவாக்குறான் மரத்தை. அப்படியா? அதனால அக்கா கிட்ட நினைச்சுன்னு தங்கச்சி காதல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. அதனால வரணும் அப்படின்னு என்ன இருக்கும்? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கோ, போய் குடும்பம் நடத்துறாங்க. இதுதான் வரைவு கடாது. வரைவை வற்பு, அதாவது வரைவுனா திருமணம், திருமணத்தை வற்புறுத்துதல், நேரடியா சொல்றது. இதுவும் அதே மாதிரிதான். பொருள் என்ன? வரமாட்டா அப்படின்னா என்ன இருக்கும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அர்த்தம் இல்லை. வரமாட்டான்னா திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி போ என்று சொல்லுவார். அது இதில் நடக்குது. செய்யொழில் புன்னை மரம் கருப்பொருள். பார்த்தீங்களா? புன்னை மரம் இங்கே கருப்பொருள். திணை நெய்தல். புன்னையை அன்னை வளர்த்தாள், அதலினால் அங்கு வருவதனால் அவள் தமக்கையாகும். புன்னை புன்னை தமக்கையாகும். அது மட்டும் அன்று அங்கு அன்னை வருவாள். இன்னொரு செய்தி, அவ வளர்த்த மரத்தை அடிக்கடி வந்து பார்ப்பா. ஆனால் அவளுக்கு தெரிஞ்சிடும், ஆனால் இனிமே வராது. அது மட்டும் அன்று அங்கு அன்னை வருவாள், அதனால் நீ அங்கு வருவது வேண்டா என்றால் போதும். இன்று அவளை பணம் முடித்துக் கொண்டு வாழ்க்கையை தொடர்ந்து என்பதுதான் உண்மை. வெளிப்படையா சொல்றது அவ வரமாட்டான்னு அர்த்தம். அதனால அவளை வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்து என்பது உள்ளுரை. உள்ளுரையினது இலக்கணம். இப்போதான் இலக்கணம் சொல்றாங்க. 994 உள்ளுறுத்து இதனோடு ஒற்று பொருள் முடிகை என உள்ளுறுத்து இருவதே உள்ளுரை ஓமம். அத்துறை அகத்துறை பாடலை புனைபவர் ஓமையை கூறி அதனுள் வேறு ஒரு பொருளையும் உள்ளே அமைத்து அதனால் பெறப்படுகின்ற உட்பொருளும் ஓமையும் ஒன்றோடு ஒன்று பொருந்தும்படி பொருள் அமைத்து பாடப்பெறுதல் வேண்டும். அதுவே உள்ளுரை ஓமம் எனப்படும். குறிப்பு:
உள்ளுறுத்து இருவதே உள்ளே பொருத்தி முடிக்க பெறுவதே உள்ளுரை ஓமமாகும். வெளிப்படையா ஒரு பொருளை சொல்லி, வெளிப்படையா ஒரு ஓமையை சொல்லி, உள்ளே ஒரு பொருளை அமைத்து பாடப்படுவதுதான் உள்ளுரை ஓமம். சரி, உள்ளுறுத்து இருவது என்பதற்கு பதிலாக உள்ளுறுத்து உரைப்பதே எனவும் வேறுபாடு இருக்கிறது. இன்னும் சொல்லிவிட்டதாக இல்லை. இருவது என்றது முடிவதுன்னு அர்த்தம். இது உரைப்பதுன்னு இன்னொரு பொருள் இருக்கிறது. அதற்கு ஏனை ஓமம் இப்ப பாருங்க, உள்ளுரை ஓமம் புரிஞ்சிச்சு. ஏனை மற்ற ஓமத்தை ஓமையை சொல்றாங்க. 995 ஏனையன்னா மற்ற ஏனைய ஓமம் தான் உணர் வகைத்தே. உள்ளுரை ஓமம் அல்லாத மற்ற ஓமைகள் என்பவை தம்மை படித்ததும் பொருளை வெளிப்படையாக உணர வைப்பவை. தான் உணரும் வகை என்பது வண்ணத்தான் ஆதல், வடிவான் ஆதல். வண்ணத்தால வரும், வடிவால வரும், பயனால வரும், தொழிலாலும் வரும். சரி, ஓமைக்கப்படும் பொருளினோடு எடுத்து கூறுதலாகும். இதனால் இணையினை உணர்ந்து கொள்ளுதலாகும். எடுத்துக்காட்டு, பவழம் போலும் வாய். பவழம் போலும் வாய் குறிப்பால் உணர்த்தாமல், மறைபொருளாக கூறாமல் வெளிப்படையாக ஓமையினையும் பொருளையும் உணர்த்துகின்றது. பவழம் போன்ற வாய். பவழம் சிவப்பா இருக்கும், புகழும் வாயும் சிவப்பாக இருக்கிறது, வெளிப்படையாக தெரிகிறது. அதனால பவழம் போல்வையும் ஓமைதான். இது வெளிப்படையாக தெரிகின்ற ஓமை. பவழம் போலும் வாய் என கருதிய புலவன் பவழத்தினை கூறி வாயினை கூறாமல் விட்டிருப்பானே. ஆனால் உள்ளுரை ஓமை ஆகிறது. பாருங்க, அவ்வாறு கூறாமல், அதாவது பவழ வாயின்னு சொல்லியிருந்தா உருவகமாயிடும். உருவகமாயிடும். பவழமே வாய், வாயே பவழம். அதாவது பவழம் போலும் வாய் என கருதிய புலவன் பவழத்தினை கூறி வாயினை கூறாமல் விட்டிருப்பானே. ஆனால் உள்ளுறவமா ஆய்வது. பவழம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உள்ளுறவம் ஆய்வு. பவழம் போன்ற வாய் ஆகியிருக்கும். அவ்வாறு கூறாமல் ஓமிக்க பெறும் பொருளாகிய வாயினையும் புலப்பட கூறியமையால் ஏனைய ஓமம் ஆய்வு. ஏனையன்னா உள்ளுரை ஓமத்துக்கு அல்லாத ஓமம். உள்ளுரை என்பது உள்ளே ஒரு பொருளை வச்சு சொல்லுவது. இது உள்ளே ஒரு பொருளை வைக்கவில்லை, வெளிப்படையாக சொல்லப்படுகிறது. சரி, உருவகம் ஆயிடும். உருவகம் அதாவது விழா போன்ற முகம், நிலா முகம். நிலா போன்ற முகம்னா ஊமை, நிலா முகம்னா இந்த முகநிலம்னா உருவகம் ஆயிடும். அது ஊமை தொகை. இது நிலா முகம், முகநிலானாலாம் நேரடியாக உருவகம். பவழ வாயின்றது உருவகமாங்க. பவழ வாயின்றது உருவகமா சொல்லியிருக்காங்க. வாய்ப்பவழம்னா வாயிலாகிய பவழம் ஆயிடுங்க. எப்பவும் அது வராது. இப்ப கைக்கிளைன்னா என்ன? 996 சாமம் சாலா இளமையோடுவையின் ஏமம் சாலா இடும்பை எங்கு நன்மையும் தீமையும் என்று இரு திறத்தால் தன்னோடும் அவளோடும் தரிக்கிய புணர்த்து சொல் எதிர் பெறான் சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பே. அதாவது காம உணர்வு இன்னும் தோன்றாத சொல்லிங்க. இவர் அவரை நினைச்சுக்கிட்டே ஏன் அதான் நல்லது. காம உணர்வு இன்னும் தோன்றாத ஓர் இளம் பெண்ணின் மீது ஓர் இளைஞன் காதல் கொண்டு மருந்தினாலே, அதாவது மருந்தினாலே தீர்க்க முடியாத பெரும் துயரினை அடைந்து, மருந்தால தீர்க்க முடியாது, அவளால் தான் தீர்க்க முடியும். திருவள்ளுவர் அருணா சொல்றார். அதாவது ஒரு கண்ணால கொடுத்த அந்த காம உணர்வு இன்னொரு கண்ணால அவதான் தீர்க்க ஆகணும்.
மருந்தினாலே தீர்க்க முடியாத பெரும் உயரினை அடைந்து அவளை அடைதலான நல்ல நிலையும் அவளை அடைய முடியாத தீய நிலையும் ஆகிய இரு நிலையினையும் கூட்டி சொல்லியும் தனக்கு எதிர் சொல் அதாவது மறுமொழி தராத நிலையினை கண்டது. அவகிட்ட இவன் பேசல, அவளும் இவனை பத்தி அவன் கவலைப்படல, இவளுக்கு அந்த பருவமே வரல. ஆனால் இவரு பேசாத போனா வரும்புறாரு. தனக்கு அவர் எதிர்ச்சொல் அதாவது மறுமொழி தராத நிலையினை கண்டும் தானே தனக்குத்தானே சொல்லி சொல்லி இன்பமடையும் எனதான். இதுதான் கைக்கிறது.